நாடாளுமன்றத்தில் இஷ்யூ இருக்கு சார். ஒரு பெரிய பிரச்சனை வருது. இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக அடிச்சுக்கிட்டு 40 MP குறைஞ்சாங்க, நிலைமை என்னவும் அந்த மசோதாவே இப்போ கொண்டு வந்து சௌரியத்துக்கு அவங்க விருப்பப்படி எல்லாம் மசோதாவை நிறைவேற்ற காட்சியை பண்ண எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நேற்று ஒரு புலமைப்பித்தன் பேர் இருக்கு உள்ளாரு. காங்கிரஸ் அந்த விசைப்பரிச்சையில் ஈடுபடாதுன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் உண்மையிலே ஓட் பேங்க் எவ்வளவு சார் இருக்கு? ரொம்ப காலமா அவர்கள் அதிமுக திமுக கூட்டணியில தான் வர்றாங்க. 67 இருந்து இப்போதைக்கு உண்மையிலே ஓட் பேங்க் அவங்களுக்கு எவ்வளவு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாக்கு வங்கி இல்ல, நிச்சயமாவே காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கும். அதை நீங்க பிஜேபியோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பிஜேபிக்கு ஓட்டு பேங்க் கிடையாது. திரு அண்ணாமலை இருந்தவரை தாக்கு பிடிச்சது, உயர்ந்து நின்றது. இப்பொழுது அது கிடையாது, கிடையவே கிடையாது. பிஜேபிக்கு 11% இருக்கு, எங்களுக்கு ஒரு 35 இருக்கு, நாங்க 45 கிராஸ் பண்ணிட்டோம்னு பேசுறாரு சார் இபிஎஸ் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல. யார் சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு பிஜேபி அதிமுக ஒரு 30 இருக்கு, பிஜேபிக்கு ஒரு 18% இருக்குது, இதனால 48% வாங்கி நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. 18% பிஜேபிக்கு இருக்குங்கிறாரு இபிஎஸ். அப்பா இவங்க 40 இருக்காமா? 30. அப்ப திமுக 0 தான் வரும். ஏன்னா நீங்க 58% நீங்களே வாங்கிட்டீங்க, அப்புறம் திமுக ஜெயிக்க போகுது. காங்கிரஸுக்கு எவ்வளவு சார் இருக்கு? காங்கிரஸுக்கு எவ்வளவு சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு எவ்வளவு இருக்கு? என்னுடைய அது சொல்லக்கூடாது. ஆனா தமிழகத்திலே ஆளும் கட்சி அதிமுகன்னு போர்வையில முடிஞ்சு போன கட்சி, இவைகளையும் கணக்கிடும் பொழுது காங்கிரஸ் எப்பவும் நல்ல இடத்துல இருக்கும். 10ல இருந்தது, 9ல இருந்தது, 8ல இருந்தது. ஆகவே இப்ப கூட கன்னியாகுமரியில தனித்தென்று மாபெரும் வெற்றியை கண்டவர்கள். அதெல்லாம் நீங்க குறைத்து காங்கிரஸை மதிப்பிட முடியாது. அவர்கள் நிச்சயமாக என்னுடைய கணக்குப்படி ஒரு 6% குறையாமல் வாக்கு இருக்குமே தவிர 6-7% குறையாமல் வாக்குகள் இருக்கிறது. அது டிஎம்கேவுக்கு வேணுமே வேணும். திமுக அப்படி ஆட்சியப்படுத்தி அவர்களை அனுப்பவும் முடியாது. ஆனால் அவர்களை சொல்வதை திமுக ஏற்றுக்கொள்ளாது. காரணம் 40 எம்பிக்களையும் கூட்டணியில வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் திரு ஸ்டாலின், மு க ஸ்டாலினை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ள மாட்டார். ஒரு இடம், 2 இடம், 3 இடம் சேர்த்து கொடுப்பார். அதனால சார், இது மாதிரி வடபாடி ராமமூர்த்தி இருந்த காலத்திலிருந்து, மத்திய அமைச்சர் இருந்த காலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டோம். எத்தனையோ பேர் கத்தியாச்சு, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு. கலைஞர் உயிரோடு இருக்கிறார். இளங்கோவன் மாடு கட்டிட்டு போனார். எங்களுடைய சப்போர்ட் தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, எனக்கு ஒரே ஒரு மத்திய அமைச்சர் கொடுக்க கூடாதா? நீங்க மத்தியில இருக்கீங்கல்ல எங்க சப்போர்ட்ல அப்படின்னு. ஆனால் தேசிய கட்சிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதிலே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் 67க்கு பின்னால் பேரறிஞர் ஆட்சி அமைத்து கொடுத்த பின்னால், அதற்கு பின்னால் கலைஞர், அதற்கு பின்னால் நாவலர் கப்பரவரியா, அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தொடர்ந்து அதற்கு பின்னால் அம்மா, தொடர்ந்து இப்படித்தான் மாறி மாறி திராவிட இயக்கங்கள் ஆண்டது. 2 தலைவர்களுமே உள்ளே நுழைய விடவில்லை. இளங்கோவன் கேட்டப்போ அப்ப சொல்லியிருக்காரு கலைஞர், என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய நெஞ்சத்திலே பெரியார் பேரணிக்கம் இருக்கு, நீ போய் இதுக்காக போய் தகராறு பண்ணி அடிச்சுக்கிறார் அப்படின்னு உள்ளவே விடவில்லை. தேசிய கட்சிகளை மந்திரி சபையில் இடம்பெற செய்யவில்லை. அம்மா மைனாரிட்டி கவர்மெண்ட் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க திமுகவை, உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்ற நேரத்தில் கூட இப்படி கிண்டல் பண்றாங்களே கூட ஒரு மந்திரியை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே கண்ணும் கருத்துமாக திராவிட இயக்கத்தை பாதுகாத்த தலைவர்களை தான் நாம் பார்த்தோம். ஆகவே அவர்களுக்கு விட்டு கொடுத்த அரசியலை 100% செய்யவே மாட்டார்கள். திமுக செய்யாது, இதுதான் உண்மை. எம்பி கத்துது, கரூர் எம்பி கத்துது, கரூர் எம்பி காங்கிரஸ் அழிய போகுது. இவ்வளவு நாள் தெரியலையா காங்கிரஸ் எம்பி அழியிறது, அழியாம இருக்கிறது? காங்கிரஸ் எம்பியா நீங்க ஜெயிச்சதுக்கு திமுக காரணம். உங்க ஓட்டு இருந்திருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ல. சொல்லுங்க பாப்போம். அது தவறான கருத்து கண்ணன். நான் பொதுவான அடிப்படையில் பேசுகிறேன். இப்ப இருக்க தலைவலிலாம் எல்லா கட்சிகளுக்கும் தாவேக தான். நீங்க சாதாரணமா நினைச்சிடாது. சட்டமன்ற தேர்தல் எவ்வளவு சார் ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 15% வாங்குவாங்களா? ஆளுகின்ற கூட்டணி ஸ்ட்ராங்கா கண்டினியூஸா அப்படியே போச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக இருக்கும். ஆனால் அது வேறுபாடுகள் ஏதாவது வந்தால், ஏதாவது இல்ல ஏடிஎம்கே ஓட்டலாம் தாவேக்காக்கு போனாதான் சார் அந்த போட்டி கொடுக்க முடியும். மொத்தமா போயிருக்கீங்களா தாவேக்காக்கு அதிமுக ஓட்டு? ஏடிஎம்கேல 20% ஓட்டு இருக்கிறதா சொல்றாரு. சரி, ரெட்டையில மீறி ஓட்டு போடுறாங்க சார். போலேது சார், ரெட்டையில சின்னத்தை பார்த்துட்டு தாவேக்காக்கு சின்னமே தெரியல, அதுக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள்? இதுவும் வில்லேஜ்ல அப் கண்ட்ரியில
ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்ல போனீங்கன்னா ம், அங்க இருக்கின்ற பாமர மக்களுக்கு இரட்டை இலை தான் தெரியும். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ம், அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னம் தான் புரியும் தெரியும். ம், அதுக்காக நான் ஓட்டு போடுவேன் நிற்கின்ற வாக்காளர்களும் உண்டு. ஒரு சின்ன கேள்வி எழுப்புறேன், நான் கண்ணன் பயிர் சொல்லுங்க. சொல்லுங்க. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் ம், இந்த இரட்டை இலை எங்கே போனது? ம். எவ்வளவு வேதனையா இருக்கும் நினைச்சு சார், பாரு. 90% ம். உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியோட அந்த முழுமையான பலம் அங்கு காண்பிக்கப்படும். அதனால எப்பவுமே இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறாங்கிறது அது மரபா இருக்குது. இந்த அடிப்படையில் இது திமுக இந்த தடவை ஜெயிச்சிருக்குது. அப்போ ஜெயிச்சது நீங்க சொல்றதையும் நான் ஒத்துக்கிறேன். சரி, முனிசிபாலிட்டியில வருமா அது? முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல எடுபடாத கார்பரேஷன்ல வருமா அது? கார்பரேஷன்ல வருமா? சென்னை கார்பரேஷன்ல அங்க போறதா? அங்கேயுமா போகும்? வில்லேஜ்ல போகுது, இங்க போகும், இங்க போகாது, வில்லேஜ்ல போகும். ஆக எல்லா இடத்துலயும் சேர்ந்து தானே இருக்கு. எல்லாம் ரெண்டாவது இடம் இருக்கு சார். எல்லாத்துலயுமே ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே தானே இருந்தது. ஏடிஎம்கே தான் இருக்கு இப்பவும்.